அர்ஜுனனை உங்கள் மருமகனாக தேர்ந்தெடுத்ததில் அரசியல் உள்நோக்கம் இருப்பது போல் தோன்றுகிறதே. உண்மைதான். குரு தேசத்திற்கும் எனக்கும் காலம் காலமாக தீராத பகை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்று பசுக்களை கவர்ந்தான் விசித்திர வீரியன் அத்தினாபுரத்தின் வாரிசை, அதனால் நான் சிறையில் தள்ளினேன். பொங்கி எழுந்தார் பீஷ்மர் பிதாமகர், அதனால் நான் பீஷ்மரின் பகையை சம்பாதித்தேன். அவரோ என்னை போரில் தோற்கடித்து மேலும் அவமதிப்புக்குள்ளாக்கினார். அன்றே பிறந்தது வஞ்சம். பாஞ்சால தேசமும் குரு தேசமும் தீராத பகை கொண்டது. பிறகு குரு வம்சத்தின் குலகுருவான துரோணாச்சாரியார் என்னை சிறைப்பிடித்தார். என் நாட்டையே எனக்கு பரிசாக தந்து என்னை அவமதித்தார். நான் பட்ட அவமானங்கள் இன்னும் என் நெஞ்சில் கனலாக எரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த குரு தேசத்தை எப்படியாவது பிளக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபர், கௌரவர்கள், பாண்டவர்கள் மற்றும் மாவீரன் கர்ணன் ஆகிய இவர்கள் அனைவரும் இருக்கும் வரை ஹத்தினாபுரத்தை வெல்வது இயலாத காரியம். உலகில் சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் துரோணரின் பக்கம் இருக்கும் வரை அவரை வஞ்சம் தீர்ப்பது முடியாத காரியம். குருவம்சத்தின் ஆணிவேர் அர்ஜுனன். எனவே அவனை என் பக்கமாக ஈர்ப்பதற்கு திட்டமிட்டேன். ஆகவேதான் அக்னியில் பிறந்த உன்னை அவனுக்கு மணமுடிப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது புரிந்ததா உன்னை ஏன் நான் அர்ஜுனனுக்கு மணமுடிக்க துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று? புரிந்தது தந்தையே, புரிந்தது. பெரியப்பா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பார்த்தாயா விதுரா, பார்த்தாயா? மலைபோல் வாழும் என் செல்வங்களுக்கு நானே விளக்கேற்றிய கொடுமையை பார்த்தாயா? எல்லாம் தெரிந்த நீங்களே இப்படி கலங்கலாமா? கலங்காமல் நான் என்ன செய்ய முடியும்? பாண்டவர்கள் மாண்டார்கள் என்று நொடிக்கு ஒரு தரம் சொன்ன அந்த கயவன் சகுனியின் நாக்கை துண்டாட வழிதெரியாத இந்த கிழவர் கலங்காமல் என்ன செய்ய முடியும்? புரிகிறது பெரியப்பா. அந்த வஞ்சகன் சகுனி பாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள் என்று சொன்ன ஒவ்வொரு முறையும் நான் எப்படி துடித்துப் போனேன் தெரியுமா விதுரா? அதைத்தானே அந்த சகுனி விரும்பினான். பேய்களாக அலைகிறார்கள் உனது பேரன்கள் என்று என்னை அவன் பரிகசித்தான். அவனை எப்படி உயிரோடு விட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. தாங்களை தவிக்க விட வேண்டும் என்பதே அந்த சகுனியின் திட்டம் பெரியப்பா. திடீரென்று ஏன் அவன் அப்படி பேசினான் என்று உன்னால் யூகிக்க முடிகிறதா? அர்ஜுனனுக்காக பிறந்தவள்தான் திரௌபதி என்ற விஷயம் இந்த உலகிற்கே தெரியும். அதனால் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் அந்த சகுனிக்கு வந்துவிட்டது. நம்மை பதம் பார்க்க அவன் போட்ட நாடகம்தான் இது. அப்படி என்றால் உண்மையை புரிந்து கொண்டிருப்பானோ? என்றாவது ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டுதானே ஆக வேண்டும் பெரியப்பா.
அந்த குள்ளநெறிக்கு உண்மை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என் மனதை கல்லாக்கிக் கொண்டு என் செல்வங்களுக்கு விளக்கேற்றினேன். இப்பொழுது நானே அதை அணைக்கவும் துணிந்தேன். அதற்கு அவசியமில்லை பெரியப்பா. அது சாஸ்திர பிழையாகிவிடாதா விதுரா? ஆகாது. ஏனென்றால் நான் விளக்குகளை ஏற்றும் போது சுப்பிரமணியனின் 6 முகங்களை நினைத்துக் கொண்டேன். அவர் சிவமைந்தனின் கல்வி கடவுள். சுப்பிரமணியருக்கு ஏற்றப்பட்ட விளக்குகள் அவ்வளவே. அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியம். இது ஸ்ரீகிருஷ்ண பகவானிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட வித்தை. பாண்டவர்களுக்கு அவர் ஈமக்கிரியை செய்யும் பொழுது இந்த வழியை தான் கடைபிடித்தார். இதைத்தான் நானும் கடைபிடித்தேன். ஆஹா ஆஹா, மிகப்பெரிய ஆச்சார மீறல்களிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டாய் விதுரா, காப்பாற்றி விட்டாய். பெரியப்பா, சகுனி அவனுக்கு தெரியாமலேயே பாண்டவர்களுக்கு சுப்பிரமணிய அருள் கிடைக்கச் செய்து விட்டார். நம் பாண்டவர்கள் வெற்றியோடு இந்த ஹத்தினாபுரத்தின் மண்ணை மிதிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. மண்ணில் இருக்கும் பாண்டவர்களுக்காக விண்ணில் இருக்கும் பாண்டு நிச்சயம் அருள் புரிவான். பீமா, உன் புஜபலம் நன்றாகத்தான் இருக்கிறது. அம்மா, நாங்கள் செல்கிறோம். தர்மா, எங்கே செல்வதாக சொன்னீர்கள்? யாசகம் பெற. பிச்சை பாத்திரம் எங்கே இருக்க நீங்கள் எங்கேயடா செல்வீர்கள்? எப்படி யாசகம் பெறுவீர்கள்? அம்மா, துருபத மன்னன் அதிதிகளுக்கு தலைவாழை இலை போட்டு அமுதம் படைப்பதாக கேள்விப்பட்டோம். அதற்காகத்தான் அப்படியே செல்கிறோம். ஓஹோ, அப்படித்தானே? இந்த கதையும் நன்றாக இருக்கிறது அர்ஜுனா. சரி, சென்று வாருங்கள். வாருங்கள். எம்பெருமானே, பரந்தாமா, அர்ஜுனன் எங்கிருந்தாலும் சுயம்வரம் மண்டபத்திற்கு வர வேண்டும். அவருக்கே நான் மாலையிட வேண்டும். திரௌபதி, உன் சுந்தர வடிவை காணும் போது அந்த அம்பிகையே நேரில் காண்பது போல் உள்ளதம்மா.
சத்யஜித், சல்லியனின் வருகை எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? நாம் தானே அவருக்கு சுயம்பரத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். சமீப காலமாக சல்லியன் எந்த விழாக்களுக்கும் செல்வதில்லை. ஆனால் அவர் இந்த சுயம்பரத்திற்கு வருகை தருகிறார் என்றால் நிச்சயம் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. சத்யஜித், என் மனதில் எங்கோ ஒரு ஓரத்தில் துரும்பாக ஒட்டிக்கொண்டிருந்த நம்பிக்கையும் இப்பொழுது முழுமையாக போய்விட்டது. அண்ணா, தேவையற்ற அச்சம் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நான் தேவையின்றி அச்சப்படவில்லை. என் அச்சத்திற்கு காரணம் இருக்கிறது. அதோ அங்கே பார்த்தாயா? ஆம், அத்தினாபுரத்து இளவரசர்கள். சத்யா, என் மனம் சொல்கிறது அர்ஜுனன் நிச்சயம் வந்திருப்பார். நீ சுயவரம் மண்டபம் சென்று அவர் வந்திருக்கிறாரா என பார்த்து வா. பார்த்து வருகிறேன் அரசி. மாமா, எங்களை ஆசீர்வதியுங்கள். சல்லியரே, தள்ளாத வயதினில் தங்களுக்கு சுயம்பரத்தில் என்ன வேலை? இங்கு உனக்கு என்ன வேலை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் மருமகன்களின் வெற்றியை கண்டுகளிக்க வந்திருக்கிறேன். தங்களின் மருமகன்கள் தான் தீயில் சிக்கி மாண்டு விட்டார்களே. ஐயோ பாவம். சகுனி, எரியும் என் நெஞ்சில் நெய்யை வார்க்கிறாய். அந்த தீ உன்னையும் உன் கூட்டத்தையும் அடியோடு அழித்துவிடும். தாங்கள் வந்த நோக்கத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. உன் மருமகன்கள் மண்ணை கவ்வும் அழகை கண்டு ரசிக்க வந்திருக்கிறேன். பொறாமையும் விரக்தியும் உன்னை எப்படி பேச வைக்கிறது? பரவாயில்லை, நான் பொறுத்துக் கொள்கிறேன்.
சுயம்பரத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்று இப்பொழுதே எனக்கு தெளிவாகிவிட்டது. நான் கண்ட கனவு, நான் கொண்ட லட்சியம், நான் பூண்ட சபதம் அத்தனையும் வீணாகி போனது. அண்ணா, இன்னும் சுயம்பரமே நடக்கவில்லையே, அதற்குள் நீங்கள் இப்படி ஒரு அவநம்பிக்கையான முடிவை எடுப்பது சரியா? திரௌபதி, அர்ஜுனன் வரவில்லை. பாரத வருஷத்தில் இருக்கும் மிகச்சிறந்த வீரர்கள் அனைவரும் சுயம்பரத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்காக இந்த சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தோமோ அந்த அர்ஜுனன் மட்டும் வரவில்லை. இன்னும் நேரம் இருக்கிறது. அர்ஜுனன் கண்டிப்பாக வருவான். நம் திரௌபதியின் கரம் பிடிப்பான். இல்லை இல்லை சத்யஜித், என் நம்பிக்கை சிறிது சிறிதாக போய்த்துக் கொண்டிருக்கிறது. சுடர்விட்டு எரியும் பொன்னொலி போல் இருக்கும் உன்னை மணக்க நிச்சயம் அர்ஜுனன் வருவான் என்று என் உள்மனம் சொல்கிறது. கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு திரௌபதி. தாயே, அலங்காரம் முடிந்து விட்டதா? இதோ நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மன்னர்கள் அனைவரும் சுயம்பர மண்டபத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தாயே. இதோ இன்னும் சில நொடிகளில் தயாராகி விடுவாள். ஓ அண்ணா, அர்ஜுனன் இன்னும் வரவில்லையா? திரௌபதி, பாரத வருஷத்து அரசர்கள் அத்துணை பேரும் அவையில் கூடியிருக்கிறார்கள். நீ சுயம்வர மண்டபத்திற்கு சென்று விட்டால் வெற்றி பெறும் அரசர் கழுத்தில் மாலை சூடத்தான் வேண்டும். அது அர்ஜுனனாக இல்லாவிட்டாலும் அதை நினைவில் கொள். அண்ணா, சுயம்வரம் மண்டபத்தில் நீங்கள் நன்றாக பார்த்தீர்களா? அர்ஜுனன் இருக்கிறாரா? மண்டபம் முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அர்ஜுனன் வந்ததாக தெரியவில்லை. அண்ணா, நான் மணந்தால் அர்ஜுனனையே மணப்பேன். இல்லை, இன்னொரு ஆடவருக்கு மாலையிட நேர்ந்தால் நான் எந்த தீயில் பிறந்தேனோ அதே தீயில் தஞ்சம் புகுவேன். இது சத்தியம். சத்தியம் 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 சத்தியம். திரௌபதி, இந்த திரௌபதியின் வாக்கு என்றும் பொய்க்காது. பொய்க்காது பொய்க்காது பொய்க்காது. பரந்தாமா, கிருஷ்ணா, கோபாலா, வருக வருக. ஆத்தாயா கிருஷ்ணா, பல நாமங்களில் உன்னை அழைக்கும் துருபதன் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி இல்லை பலராமரே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். கிருஷ்ணனை பார்த்த சந்தோஷத்தில் நான் சிறிது தடுமாறிவிட்டேன். வருக பலராமரே, தங்கள் வருகை நல்வரவாகட்டும். உமது தள்ளாட்டம் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறதே. உண்மைதான். உன்னை கண்டதும் தான் என் மனதில் நிம்மதி பிறக்கிறது. உங்கள் அமைதியின்மைக்கு காரணம் என்ன? அடியேன் அறிந்து கொள்ளலாமா? ஒன்றும் அறியாதவர் போல் வினவுகிறீரே. நல்ல கதை இது. உங்கள் மனதில் உள்ளதை நான் எப்படி அறிய முடியும்? கிருஷ்ணா, இந்த சுயம்பரம் எப்படி முடியுமோ என்ற பேரச்சத்தில் நான் இருக்கிறேன்.
நிச்சயம் வெற்றிகரமாக முடியும். ஆம், சுயம்வரத்திற்கு மாவீரன் கர்ணன் வந்திருக்கிறான். மகத தேசத்து மன்னர் ஜராசந்தன் வந்திருக்கிறார். என் மைத்துனன் துரியோதனன் வந்திருக்கிறான். இவர்களில் ஒருவர் நிச்சயம் போட்டியில் வெல்ல மாட்டார்களா என்ன? அந்த வகையில் பார் போற்றும் ஒரு பராக்கிரமசாலிக்கு திரௌபதி மாலையிடப் போகிறாள். ஆக உன் சுயம்வரம் வெற்றிதானே? கிருஷ்ணா, நீ ஏன் இப்படி சொன்னால் எப்படி? வேறு எப்படி சொல்ல? நீங்களே சொல்லுங்கள். இந்த சுயம்வரம் அர்ஜுனனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அர்ஜுனனா? தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? கிருஷ்ணா, என்ன கேள்வி இது? உன் அத்தையின் புதல்வன் அர்ஜுனனைத்தான் நான் சொல்கிறேன். அவன் தீயில் கருகி மாண்டு விட்டதாக அல்லவா நான் கேள்வியுற்றேன். கிருஷ்ணா, என்ன சொல்கிறாய்? நானே ஈமக்கிரியை செய்ததாக கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. ஆம், நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நிச்சயம் இதுவும் உன் திருவிளையாடலில் ஒன்றாகத்தான் இருக்கும். மாமுனிவர் சௌஜன்யர் கூட அர்ஜுனன் மறிக்கவில்லை என்று கூறினாரே. ஒருவேளை அப்படி இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சிதான். கிருஷ்ணா, என்னை மேலும் சோதிக்காதே. இந்த சுயம்பரத்திற்கு அர்ஜுனன் வருவானா வரமாட்டானா? இது என்ன வம்பாக இருக்கிறதே? நீங்கள் இருக்கும் இடத்தில்தான் நானும் இருக்கிறேன். எனக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணா, நானே வேதனையில் இருக்கிறேன். அச்சம் வேறு என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவோ? மாவீரன் கர்ணன் சுயம்பரத்திற்கு வந்திருக்கிறான். ஆஹா, அவன் அற்புதமான வீரன் அல்லவா? அவன் நிச்சயம் சுயம்பரத்தில் வெல்ல வாய்ப்பிருக்கிறது. கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? நீங்கள் நம்பும் அர்ஜுனன் துரோணாச்சாரியரின் சிஷ்யன். ஆமாம். கர்ணன் யாருடைய சிஷ்யன் என்று தங்களுக்கு தெரியுமா? துரோணாச்சாரியரின் குருவான பரசுராமனின் சிஷ்யன். இப்போது தாங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் கர்ணனின் வலிமை எத்தகையது என்று. கிருஷ்ணா, உன்னை கண்டதும் சற்று ஆறுதல் அடைந்தேன். அர்ஜுனன் வருவான் என்ற நம்பிக்கை பிறந்தது. அதனால் தான் கேட்கிறேன், சுயம்பரத்தில் என்னதான் நடக்கும்? நான் என்ன ஜோதிடனா? ஆருடம் கணித்துச் சொல்ல? நீ ஜோதிடர்களுக்கும் மேலான ஜோதி ஸ்வரூபமானவன். நீதான் சொல்ல வேண்டும். அப்படியா? சரி, சொல்கிறேன், கேட்டுக்கொள். உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று தெரியாத அர்ஜுனனுக்காக தாங்கள் சுயம்பரம் ஏற்பாடு செய்திருப்பதாக கேள்விப்பட்டேன். கேட்கவே வேடிக்கையாக இருந்தது. நேரில் பார்த்தால் எப்படி இருக்கும்? அதனால்தான் ஆவலோடு வந்துவிட்டேன். அடியேன் சுயம்பரத்தை மட்டும் வேடிக்கை பார்க்க வந்தவன். என்னை பிடித்து நிறுத்தி கேள்விகள் கேட்டால் எப்படி? உங்களுக்கும் 1000 வேலைகள் இருக்கும். உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை. நான் வருகிறேன். மாமன்னர் துருவதன் வாழ்க! 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 மாமன்னர் துருவதன் வாழ்க!
அண்ணா, ஏன் இந்த குறும்பு பார்வை? ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் நீதானே? ஆதிசேஷனின் அவதாரமான தங்களுக்கு ஏன் இப்படி ஒரு திடீர் சந்தேகம்? அதோ பார், பௌந்திரிகன் 4 கைகளை ஏந்தி, ஒரு கையில் சக்கரமும் மறு கையில் சங்கும் ஏந்தி கனகம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். பரந்தாமனின் அவதாரம் நீயா அல்லது அவனா என்று எனக்கே குழப்பம் வந்துவிட்டது. பாவம், மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவனின் கோமாளியின் கூத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. நடக்கவிருப்பது என் தங்கை திரௌபதியின் சுயம்பரம். நான் அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். தந்தையே, போர்க்களத்தில் புறமுதுகிட்டோடும் வந்த இடையன் ஒய்யாரத்தில் செருக்கோடு அமர்ந்திருக்கும் அழகை பாருங்கள். சிசுபாலா, இது சுயவர மண்டபம். பகைவனே ஆனாலும் அவனை பொறுத்தருள வேண்டிய இடம் இது. இல்லை என்றால் அவன் எறும்பை இப்போதே முறித்திருப்பேன். நீ அவனை பார்க்காதே. அவன் பார்வையிலேயே விஷத்தை துவைத்திருப்பான். அதிலும் ஏதேனும் சூழ்ச்சி ஒளிந்திருக்கும். தந்தையே, தாங்களோ அல்லது நானோ அந்த கிருஷ்ணனின் நெஞ்சை பிளக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. சிசுபாலரே, அந்த கிருஷ்ணனின் மரணம் என் கையில்தான். கிருஷ்ணா, அந்த சிசுபாலனும் பௌத்திரிகனும் நம்மை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பௌத்திரிகனின் தலையை நசுக்கி விடுகிறேன். அண்ணா, ஆத்திரம் எதற்கு? தகுதியில்லாதவனின் சொற்களுக்கு எந்த பொருளும் இல்லை. அதை கேட்டு சிரிக்க வேண்டும், சீரக்கூடாது. புரிந்ததா? அதனால்தான் அவன் நடுங்கி போய் துருபதன் பின்னால் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். நல்ல சுவையான உணவு கிடைக்கும். விரைந்து செல்லுங்கள். எங்களோடு வாருங்கள், உங்களுக்கு வயிறு புடைக்க உணவு கிடைக்கும். சீக்கிரம் வாருங்கள். வாருங்கள், அதற்காகத்தானே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இன்று ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான். பீமா, அர்ஜுனா, சுயம்பரம் நடக்கும் இடத்திற்கு செல்வோமா? அண்ணா, எனக்கும் அதே எண்ணம் தான். அப்படி என்றால் உணவு? முதலில் சுயம்பர மண்டபத்திற்கு செல்வோம், அதன் பிறகு உணவருந்து செல்லலாம். சரியா? மிகவும் சரி. நாம் அனைவரும் சுயம்பர மண்டபத்திற்கே செல்லலாம். அனைவரும் கூடி முடிவெடுத்து விட்டீர்கள். இனி என் பேச்சை கேட்கவா போகிறீர்கள்? சரி, வாருங்கள். அண்ணா, நான் கிருஷ்ணனிடம் ஆசி பெற வேண்டும். அர்ஜுனா,
நாம் இருக்கும் நிலையை நீ மறந்து விட்டாய். நீ கிருஷ்ணனை நெருங்கினால் நாம் யார் என்பது இக்கணமே வெளிப்பட்டுவிடும். அண்ணா, அது பாண்டவர்கள் தானே? அவர்களுக்கு நடுவில் இருப்பது அர்ஜுனனாக இருக்குமோ? நீ யாரை பற்றி குறிப்பிடுகிறாய்? அந்தணர் கூட்டத்தில் இருக்கிறான் பார். அர்ஜுனன் ஞாபகமாக இருப்பதால் உனக்கு அப்படி தோன்றுகிறது. அவர்கள் யாரோ வேடிக்கை பார்க்க வந்த அந்தணர்கள். பாரத வருஷம் போற்றும் வீர பராக்கிரமமும் ஆக்னேய அஸ்திரங்கள் உள்ளிட்ட அஸ்திர சஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்த மாவீரரும் பாஞ்சால தேசத்து மாமன்னருமான துருபத மகாராஜாவின் ஏக புத்திரியாயும் அக்னி பிழம்பில் தோன்றிய அக்னி புத்திரியும் துர்க்கையின் அவதாரம் என போற்றப்படும் இளவரசியார் ஸ்ரீ கிருஷ்ணனையான திரௌபதி அவர்கள் சுயம்வர மண்டபத்திற்கு வருகிறார். பராக் பராக் பராக். கர்ணா, இவள் பூலோக பெண்ணா இல்லை கந்தர்வலோகத்திலிருந்து வந்த அப்சரசா? உண்மைதான் நண்பா. இப்படி ஒரு பேரழகியை நான் இதுவரை கண்டதே இல்லை. கர்ணா, திரௌபதியை பரிசாக அடையாமல் நாம் அத்தினாபுரம் செல்லக்கூடாது.
அண்ணா, உங்கள் விருப்பம் நிச்சயம் ஈடேறும். இந்த சுயம்பரத்தில் கதாநாயகனே நீங்கள்தான். மாமன்னர்களே, இளவரசர்களே, சுயமரத்திற்கு வந்திருக்கும் தாங்கள் அனைவருக்கும் இங்கே ஒரு கடுமையான போட்டி காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெல்லும் சத்திரிய ராஜகுமாரருக்கு என் சகோதரி திரௌபதி உடமையாவாள். இது சத்தியம். சத்தியம். சத்தியம்.